ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு முட்டை ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெரைட்டி ரைஸ், சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 5 முட்டையை வேக வச்சுருக்கேன். தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்து ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு ரொம்ப குறைவாக தான் சேர்த்துக்கணும். முட்டைக்கு உப்பு நிறைய தேவைப்படாது. இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுறணும். இதெல்லாம் நீங்கள் டக்குன்னு சேர்க்கணும். அதனால தான் ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு உடனே சேர்த்துருங்க, இல்லாட்டி பொடியெல்லாம் கருகி போயிடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டை எல்லாத்தையும் சுற்றி அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு தீயை லேசாக மட்டும் ஏற்றிட்டு ஒரு சைடு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா. நம்ம சேர்த்த மசாலாலாம் பாருங்கள் முட்டையில் நல்லா பிடிச்சிக்கிச்சு. இப்போ இந்த சைடு திருப்பி விட்டு ஒரு நிமிஷம் இருந்தால் போதும். ரெண்டு பக்கமுமே அந்த மசாலா நல்லா கோட்டாகி முட்டை நல்லா ஃப்ரை ஆகி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி இலையும் தூவிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான, ரொம்பவே குயிக்காக பண்ணக்கூடிய எக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நல்ல புசுன்னு சாஃப்டான கரண்டி ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நம்ம ஹோட்டலில் போனாலும் சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரியே நல்ல மெத்துன்னு சூப்பராக கிடைக்கும். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 4 முட்டை எடுத்திருக்கேன். இதை ஒன்று ஒன்றா உடைச்சி இந்த பவுலில் சேர்த்துடலாம். இந்த 4 முட்டைக்கு நம்மளுக்கு 3 நல்ல குண்டாக கரண்டி ஆம்லெட் கிடைக்கும். இப்போ இந்த முட்டையெல்லாம் உடைச்சி சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே முட்டைக்கு நிறைய உப்பு தேவைப்படாது, கம்மியாகவே சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா பீட் பண்ண தான் நம்மளுக்கு ஆம்லெட் சாஃப்டாக கிடைக்கும். அதனால் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு 3 பச்சை மிளகாவை நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை, கொஞ்சம் நிறையவே ஃப்ரெஷ்ஷாக நுணுக்குன மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக நுணுக்குன பெப்பர் சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஆம்லெட்டை ஊற்றி எடுக்க வேண்டியது தான். உங்ககிட்ட தாளிக்கிற கரண்டியோ இல்லை நல்ல பெரிய இரும்பு கரண்டியோ இருந்ததுன்னா நீங்கள் அதில் பண்ணலாம். நான் இன்றைக்கி தாளிக்கிற கரண்டியில் தான் செய்கிறேன். இது கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படின்றதுனால கொஞ்சம் பெரிய சைஸ் ஆம்லெட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். உங்ககிட்ட குட்டி கரண்டியாக இருந்ததுன்னா குட்டியாக கிடைக்கும். அப்போ 4 முட்டை அளவுக்கு நீங்கள் 4லேருந்து 5 கரண்டி ஆம்லெட் செய்ய முடியும். இப்போ இந்த சைஸ் நான் கரண்டி எடுத்துருக்கிறதுனால 3 ஆம்லெட் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது இந்த கரண்டியில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையிலேருந்து குழிக்கரண்டியை வச்சு ஒரு 3லேருந்து 4 கரண்டி நான் ஊற்றிக்க போகிறேன். இந்த சைஸுக்கு தகுந்தாப்பில் நம்ம ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு அதை லேசாக மட்டும் சுற்றி விடணும். அப்போ தான் வெளியில் உள்ளது டக்குன்னு வெந்துடும், உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக அப்படி சுற்றி விட்டு கொஞ்சம் ஒரு சைடு ஓரளவுக்கு நல்லா செட் ஆனதுக்கப்புறமா மெதுவாக இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ திருப்பி போடும்போது லேசாக பிஞ்சிட்டு வர மாதிரி இருக்கும். அதை பற்றிலாம் கவலைப்பட வேணாம். நம்மளுக்கு ஃபுல்லாக ரெடியாகி வரும்போது நல்லா கடையில் கிடைக்கிற மாதிரியே புசுன்னு வந்துடும். இப்போ அந்த சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். நடுவில் இன்னும் கொஞ்சம் வேகாமல் இருக்கும். அதனால தான் நம்ம ஸ்டவ்வை கொஞ்சம் மிதமான தீயிலேயே வச்சு ஒரு 2 தடவை திருப்பி போட்டு எடுத்தோம்னா கரெக்டாக வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நடுவுலலாம் கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கு இல்லையா, அதனால நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு பாருங்கள், நல்ல சூப்பராக கோல்டன் கலரில் நல்லா புஷ்ஷுன்னு வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ 2 பக்கமுமே நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டை எல்லாத்தையும் 2-3 கரண்டியாக ஊற்றி நம்ம எடுக்கணும். இது நார்மலாக நம்ம சாப்பிட்ற ஆம்லெட்டை விடவே இது நல்ல சாஃப்டாக உள்ளெல்லாம் அப்படியே கேக் மாதிரி இருக்கும், ஸ்பாஞ்சியாக இருக்கும். இப்போ பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக அப்படியே குண்டு குண்டுன்னு புசு புசுன்னு இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும். நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி ஆம்லேட் செய்யாமல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாதத்துக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கலக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரே ஒரு முட்டையை இந்த பவுலில் உடைச்சி சேர்த்துருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குருமா சேர்க்கணும். நீங்கள் வந்து சிக்கன் குருமா, மட்டன் குருமா, இல்லை வெஜிடபிள் குருமா ஏதாவது ஒன்று அந்த குருமாவை மட்டும் தெளிவாக எடுத்து சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இந்த முட்டைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும், ஏன்னா குருமால ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை அடிச்சுக்கணும். அந்த குருமாவோட அந்த முட்டை நல்லா கலக்கிற மாதிரி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேனை சூடு பண்ணியிருக்கேன். நல்ல கனமான இரும்பு பேனாக இருந்தால் ரொம்ப நல்லா வரும். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அந்த பேன் ஃபுல்லாக அது வந்து நல்லா பரவலாக இருக்கிற மாதிரி இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கலக்கி வச்சுருக்கிற முட்டையை ஆம்லேட் மாதிரி ஊற்றணும். ஊற்றின உடனேயே இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான ஒரு கரண்டியை வச்சு அந்த ஓரங்கள்லேருந்து அப்படியே மடித்து சென்டருக்கு கொண்டு வந்துடணும். ரொம்ப குயிக்காக பண்ணணும். மொத்தமாகவே ஒரு 10 செகண்டுக்குள்ளே நம்ம இதை செஞ்சு எடுத்துடணும். முட்டையெல்லாம் அப்படியே ஒழுகி சைடில் வருது இல்லையா, அதெல்லாமுமே மறுபடியும் அதை மடித்து சென்டரில் இப்படி ஒரு மூட்டை கட்டுற மாதிரி கொண்டு வரணும். நல்லா இப்படி ஒன்று போல் கொண்டு வந்துருங்க. ஸ்டவ்வை வந்து மிதமான தீயிலேயே வச்சு இதை பண்ணுங்கள். நல்ல தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் ஊற்றிட்டு உடனே இது எல்லாத்தையும் ஓரங்கள்லேருந்து மடித்து இப்படி கொண்டு வந்துடலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒன்றா நடுவில் கொண்டு வந்தாச்சு. நடுவில் இன்னும் வேகாமையே இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம உடனே வந்து பிளேட்டுக்கு மாற்றிடணும். இந்த பேனையே அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் அப்படியே ஸ்லைட் பண்ணோம்னா அழகாக வந்துடும். இது சூடாக இருக்கும்போதே சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நம்ம எடுத்த உடனே மேலே வந்து தேவைப்பட்டால் கொஞ்சமாக இன்னும் மிளகுத்தூள், அப்புறம் பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலையும் தூவிட்டு அப்படியே சாப்பிடலாம். இது பார்த்திங்கன்னா வெளியிலலாம் வந்து நல்லா வெந்திருக்கும். வெளி லேயர் வந்து வெந்திருக்கும், உள்ளே வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. அதனால நம்ம ரொம்ப குயிக்காக இதை போட்டு எடுக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், உள்ளே வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும், வெளியில் வந்து கரெக்டாக வெந்திருக்கும். ரொம்ப ரொம்ப புசு புசுன்னு சூப்பரான டேஸ்ட்டில் முட்டை பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் நான் 3 முட்டையை உடைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா அடித்து வச்சுக்கலாம். முட்டையை நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், 2 பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்கினது, இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து ஒரு பணியாரக்கல்லை சூடு பண்ணி அதில் ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கிற முட்டையை வந்து ஒரு கரண்டியில் எடுத்து அந்த குழி ஃபுல்லாக நிரம்பாமல் ஒரு 3/4 வாசி அளவுக்கு வர அளவுக்கு எல்லாத்துலேயும் ஊற்றிடணும். மிதமான தீயில வச்சு ஒரு சைடு நல்லா வேகட்டும். இப்போ ஒரு சைடு வெந்திருக்கும். இதை மெதுவாக அப்படியே திருப்பி போடலாம். பாருங்க எவ்வளோ புசு புசுன்னு வந்திருக்குன்னு. இந்த சைடும் நல்லா வேகிற வரைக்கும் இருக்கட்டும்.
இப்போ அந்த சைடும் வெந்திருக்கும், நம்ம எடுத்துடலாம். நல்ல பணியாரம் மாதிரியே நல்ல புஷ்ஷுன்னு அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதை ஒன்று நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். உள்ளே வந்து அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்துக்கு நீங்கள் நார்மலாக ஒரு ஆம்லெட் போடாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டி இது அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சுவையான டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே பண்ணக்கூடிய ஒரு முட்டை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.